கோர்ட் உத்தரவுப்படி யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து இத அங்க வந்து அந்த மசூதிக்குள்ள என்ன இருக்கு, இதுக்கு உள்ளால என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கறத வந்து போனாங்க. அதுல தான் கலவரம் ஏற்படுத்தி அதுல ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ஜியா-உர் ரஹ்மான் எம்பி வேற இந்த புண்ணாக்கு. மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து அங்க பல இடங்கள்ல வந்து மின்சாரம் கட்டல, பணம் கட்டாம வச்சு மோசடி பண்றாங்கிறது தெரிஞ்ச உடனே இவங்க நேரே அங்க போனாங்க. குறிப்பாக இந்த எம்பி வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது எம்பி வந்து பணமே கட்டல. 1,91,00,000 ரூபாய் அளவுக்கு அவன் வந்து அதுக்கு அதிகமாவே பண்ணிருக்கான். அவனுக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. ஒரு திருடின கரண்டினுடைய அளவை பார்க்கும்போது 16.48 கிலோவாட் மின்சாரத்தை வந்து இதுவரைக்கும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க, திருடி இருக்காங்க. இவனுடைய தந்தை, அவருக்கு பேரு மல்லுகர் ரஹ்மான் பார்க், இவர் வந்து மின்வாரிய ஊழியர்கள்ட்ட வந்து மிரட்டி இருக்காரு. என்னமா மிரட்டி இருக்காரு, அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அதுல நாங்க உங்களெல்லாம் தொலைச்சு கட்டிடுவோம். சம்பல் மாவட்டத்துல கக்கு சாராய் பகுதி, கக்கு சாராய் அப்படிங்கிற பகுதியில வந்து இதுவரைக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி மின்சாரமே கட்டல, எல்லாமே முஸ்லிம் கட்டியிருக்காங்க. இதன் மூலமாக மாசத்துக்கு தோராயமா 30 ல இருந்து 40 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த கும்பல் வந்து மின்சாரத்தை திருடி இருக்கு. எல்லாத்தையும் இப்ப தான் யோகி தான் வந்து நேரடியா களத்துல இறங்கி அங்க விளையாடி இதெல்லாம் கண்டுபிடிச்ச போது அங்க உள்ள நுழைஞ்ச உடனே அங்க வேற ஒரு விஷயமும் கிடைச்சு போச்சு. என்ன அப்படின்னா அங்க உள்ளால வந்து இந்துக்களுடைய ஒரு சிவன் கோவில் வந்து பூட்டி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாத்துடுங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். நிச்சயமாக மோடியினுடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு திரு அண்ணாமலை IPS அவர்களை 2026 அவரை வந்து தமிழக முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் 4 பேருக்கிட்ட போய் இந்த தகவல் சேர்ந்து அதன் மூலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்ட 4 பேரை பாஜகவுக்கு ஓட்டு போட வச்சோம், 4 குடும்பத்தை போட வச்சோம் அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக துணை புரியும். அதாவது வந்து மோடிக்கு எதிராக இங்கே பேசுகிறவங்க, அதுக்கு எதிராக கட்டமைச்சிட்டு இருக்கவங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு கேட்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, அதை இந்த திராவிடியா மகன்கள் வந்து எப்படிலாம் மடைமாற்றம் பண்ணி மக்கள்கிட்ட தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கிறதெல்லாம் இதில் கொஞ்சம் விரிவாக நம்ம எழுதியிருக்கோம். 27 அத்தியாயங்கள், 368 பக்கங்கள். புக்கினுடைய விலை வந்து 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபாய். மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புக்குக்கு வந்து 450 ரூபா. கட்டாயம் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். படிக்காதவங்க, ஒருவேளை நீங்கள் வந்து புத்தக வாசிப்புக்கு பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் கூட எனக்கு உதவுறதா நினச்சி ஒரு புக்கை நீங்கள் வாங்குங்க. அதில் வாங்கிட்டோமேங்கிறதுனால நீங்கள் ஒரு அத்தியாயத்தை படிங்க. இதில் உண்மை என்னன்னு தெரியும். அதோடு நீங்கள் நல்லா 4 திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட மோடி எதிர்ப்பாளர்கள் 4 பேருக்கு இதை படிக்க வச்சு ஒரு அத்தியாயத்தை படித்தாலே திருந்திடுவாங்க. கட்டாயம் நீங்கள் இதை செய்யணும். இது உண்மையிலே இதை நல்ல புக்கு தான். இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க. எத்தனை புத்தகங்கிறத மென்ஷன் பண்ணி விடுங்க, 2, 3, 4, 5, 10 எத்தனைங்கிறத மென்ஷன் பண்ணி விடுங்க. அவசியம் நீங்கள் வாங்கின நம்பரை சொல்கிறேன், 9092345641 9092345641. இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க. அவங்க முகவரிக்கு புத்தகத்தை நாங்கள் அனுப்பி விட்றோம். நன்றி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கே வந்து சம்பல் அப்படிங்கிற ஒரு சட்டம் பாராளுமன்ற தொகுதி. இந்த சம்பல் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ். இப்போ அகிலேஷ் யாதவ் இருக்கார் பாருங்க, அவருடைய கட்சியான சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த எம்பி. அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஜியா-உர் ரஹ்மான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வீட்டுக்கு வந்து மின்சாரத்துக்கு வந்து பணம் கட்டாமல் ஏமாத்திருக்காரு. அது 1 நாள் 2 நாள் இல்லை, வருஷ கணக்காக இதே வேலை அவங்க செய்திருக்காங்க. இதை வந்து சமீபத்தில் அங்கே ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய ரவுடித்தனம்லாம் பண்ணார். இந்த ஆள் தலைமையில் தான் பண்ணாங்க. கோர்ட் உத்தரவுப்படி யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து இதை அங்கே வந்து அந்த அந்த மசூதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து விசாரணை பண்ணணும். அதில் வந்து இப்போ அதுக்கு உள்ளால என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து போனாங்க. அதில் தான் கலவரம் ஏற்படுத்தி அதில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ஜியா-உர் ரஹ்மான் எம்பி வேற இந்த புண்ணாக்கு. இந்த ஆள் தான்
அதெல்லாம் பண்ணார். கடைசியில் அதுக்கு பிறகு வந்து அந்த பகுதியில் வந்து மின்சார இது வாரிய ஊழியர்கள் வந்து அங்கே பல இடங்களில் வந்து மின்சாரம் கட்டலை, பணம் கட்டாமல் வச்சு மோசடி பண்ணுறாங்கிறது தெரிஞ்ச உடனே இவங்க நேரே அங்கே போனாங்க. அந்த சம்பல் மாவட்டத்துக்கு உள்ளால போய் இந்த விசாரணை அதுவும் குறிப்பாக இந்த எம்பி வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எம்பி வந்து பணமே கட்டலை. அதுவும் வந்து அந்த அந்த மோட்டர் அந்த மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு அதை உள்ளால யூனை எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பார்த்து அதை திருட்டுத்தனமாக மின்சாரத்தை எடுத்து அதை வருஷ கணக்காக பண்ணிட்டு இருந்திருக்கான். இதன் மூலமாக 1,91,00,000 ரூபாய் அளவுக்கு அவன் வந்து அதுக்கு அதிகமாகவே பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு எம்பிக்கு மின் திருட்டு தொடர்பாக 1,91,00,000 ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இங்கே இது நடந்த உடனே இது சம்பந்தமாக மற்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி இதில் 2 மீட்டர் வச்சுருக்கான், 2 மின் இணைப்பு. அதில் வந்து 6 மாதத்துக்கு மேலே பணம், அதாவது மீட்டரை பார்த்தா ஓடவே இல்லை 6 மாதம், ஆனால் கரண்ட்டு வந்து செலவழிச்சிருக்கு. இப்படி பல இடங்கள்ல அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அதாவது சீலெல்லாம் உடைச்சி, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் உடைக்கக்கூடாது. மீட்டரில் வந்து சீலெல்லாம் நம்ம உடைக்க முடியாது, அதில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம், அவ்வளோதான் செய்யணும். அதெல்லாம் உடைச்சி தான் ஒரு வந்து உள்ளால வந்து உடைச்சி உள்ள எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய திருட்டு. ஆனால் எம்பி பார்த்துடுங்க இந்த மத வெறி எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நீங்கள் பார்த்துடுங்க. அதில் வந்து இவர் திருட்டின கரண்டினுடைய அளவை பார்க்கும்போது 16.48 கிலோவாட்டு மின்சாரத்தை வந்து இது வரைக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, திருடியிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு வந்து அவருக்கு வந்து 1,91,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த எம்பி இருக்கான் பாருங்க, இந்த கேடுகட்ட எம்பி ஜியா-உர் ரகுமான், இவனுடைய தந்தை மல்லுகர் ரகுமான், அவருக்கு பேர் மல்லுகர் ரகுமான் பார்க். இவர் வந்து மின்வாரிய ஊழியர்கள்ட்ட வந்து மிரட்டியிருக்கார். என்னமா மிரட்டியிருக்காருன்னா, ஆட்சி மாற்றம் அடுத்து எங்கே ஆட்சி தான் நடக்க போகுது, இந்த திமுககாரன் மிரட்டுவோம் பாருங்கள் இதே கதை, அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அதில் நாங்கள் உங்களெல்லாம் தொலைச்சி கட்டிடுவோம். அது சம்பந்தமான ஒரு புகாரம் வந்து அங்கே நடந்திருக்கு. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, இதே சம்பல் தொகுதிக்குள்ள அளவில் சம்பல் மாவட்டம், இது சம்பல் மாவட்டத்தில் கக்கு சாராய் பகுதி, கக்கு சாராய் அப்படிங்கிற பகுதியில் வந்து இது வரைக்கும் நிறைய பேருக்கு இதே மாதிரி மின்சாரமே கட்டலை, எல்லாமே முஸ்லீம்கள். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அதான். மின்சாரமே கட்டாமல் அப்படியே வந்து மின்சாரம் கட்டுறது கிடையாது, நிறைய வீட்டில் மீட்டர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப வருஷ கணக்காக 40-50 வருஷமாக இதே வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும் போதும் இதே வேலையை செய்திருக்காங்க. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருந்த போதும் இதே வேலையை செய்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியே வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ள நுழைஞ்சு இவங்க வந்து உள்ள புகுந்து போலீஸ் பாதுகாப்போடு உள்ள புகுந்து போகும்போது மசூதிகளில் சட்டத்துக்கு புறம்பாக பவர் ஹவுஸே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மசூதிக்குள்ளால வந்து மின்சாரத்தை வந்து கொண்டு போக வேண்டியது. அங்கே இருந்து 200 முதல் 300 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மசூதியில் இருந்தோம் ஒரு 200லேருந்து 300 குடும்பங்களுக்கு வந்து பவர் சப்ளை. எங்கே மின்சாரம் எங்கே மெயின்லேருந்து வரும், அதை எங்கே மசூதிக்கு தானே போகும், மசூதிக்கு போகுதுன்னு எல்லோரும் நினச்சிக்குவாங்க வெளியிருந்து பார்த்தா. ஆனால் உள்ளால என்ன நடக்கும், அதிலேருந்து ஒரு 300லேருந்து 400 குடும்பம் வரைக்கும் ஒரு மசூதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி 4 மசூதிகளில் வந்து இதே வேலையை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்து ஏதோ 1-2 பேர் மட்டும்தான் வந்து மின்சாரத்துக்கு வந்து முறையாக பணம் கட்டினது 1-2 முஸ்லீம்கள், நேர்மையான இந்த நாட்டை நேசிக்கிற முஸ்லீம்னு வச்சுருக்கலாம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்க 1-2 பேர் மட்டும் கட்டியிருக்காங்க. இதன் மூலமாக மாதத்துக்கு தோராயமாக 30-லேருந்து 40 கோடி ரூபா வரைக்கும் வந்து இந்த கும்பல் வந்து மின்சாரத்தை திருடி இருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ தான் யோகி தான் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி அங்கே விளையாடி இதெல்லாம் கண்டுபிடிச்ச போது அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே வேற ஒரு விஷயமும் கிடச்சி போச்சுது. என்ன அப்படின்னா, அங்கே உள்ளால வந்து இந்துக்களுடைய ஒரு சிவன் கோவில் வந்து பூட்டி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்த்துடுங்க. சிவன் கோயில் பூட்டி வச்சுருக்காங்க. அந்த சிவன் கோயிலை கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கு உள்ளால போய் அந்த பூட்டிகிட்டு இருந்த அந்த சிவன் கோயிலையும் வந்து இப்போ தான் திறந்துருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலை திறந்துருக்காங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறை தோண்டியிருக்காங்க. தோண்ட என்னென்ன பூதங்களெல்லாம் வெளியே வருங்கிறது அடுத்த கட்டமாக தான் நமக்கு தெரியும். இது மாதிரி மொத்தத்தில் எவ்வளோ பேர் வந்து இந்த மின்சார திருட்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னா 1200 வீடுகளுக்கு தோராயமாக அந்த இது வரைக்கும் கிடைச்ச கணக்குப்படி சுமார் 1200 வீடுகளுக்கு வந்து இது மாதிரி திருட்டு மின்சாரம் பயன்படுத்தியிருக்காங்க. அது போக கடை, அப்புறம் சின்ன தொழிற்சாலைகள், இதிலெல்லாம் கூட வந்து மின்சார திருட்டு வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இதை இவங்க பண்ணியிருக்காங்க. இதே சம்பல் மாவட்டத்துக்கு உள்ளால கக்கு சாராய் பகுதியில் வந்து பஸ்ம சங்கர் கோவில் ஒன்று, அந்த கோவில் வந்து 1978 அங்கே இருந்த இந்துக்களெல்லாம் வந்து இந்த மத கலவரம்னு பண்ணி மத கலவரத்தின் மூலமாக அங்கே இருந்த இந்துக்களெல்லாம் அங்கே இருந்த முஸ்லீம்கள் வந்து அடித்து துரத்தினாங்க.
எவ்வளோ கொடுமை நடந்துட்டுன்னு பார்த்துங்க. இந்துக்கள் பெரும்பான்மை நாடு, அதை ஞாபகத்தில் வச்சுடுங்க. தொடர்ந்து வந்து 1978 அங்கேருந்து இந்துக்கள் எல்லாம் வந்து அடித்து துரத்தினோடனே அவங்க அங்கேருந்து இடம் பெயர்ந்துட்டாங்க. போன உடனே இவங்க அங்கே இருந்த கோவிலை வந்து அப்படியே மூடிட்டாங்க. அந்த கோயிலை தான் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து அதை திறந்திருக்கு. திறந்தா அங்கே ஒரு சிவலிங்கம், ஒரு ஹனுமான் சிலை இதெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளால பூட்டி அந்த மாதிரியே இருந்திருக்கு. அது அவ்வளோதையும் இப்போ திறந்து அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செய்து இது இப்போ அது நடைமுறையில் இப்போ அங்கே வந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அங்கே உள்ள கோவில்கள் எல்லாம் வந்து பூஜை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கும் சரி, இது சிவனுக்கும் சரி இப்போ வந்து பூஜையெல்லாம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஊபியில் இந்த சம்பல் மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியா முழுக்க இருக்குது. மேற்குவங்காளத்தில் இப்போ எவ்வளோ பெரிய புதையல் இருக்குன்னு தெரியாது. சட்டத்துக்கு புறம்பா என்னெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. சரி, அதை விடுங்க, அடுத்த மாநிலம்னு எடுத்துக்கலாம். தமிழகத்தில், கேரளாவில் வந்து இதை மாதிரி பெரிய பெரிய முறைகேடு, பெரிய பெரிய முஸ்லீம் பயங்கரவாத குழுக்கள் எல்லாம் இருந்து இயங்கிட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. நெல்லை பகுதியிலே பல இடத்த நீங்கள் பார்க்க முடியும். நெல்லையில் வந்து மேலப்பாளையம்னு இருக்குது. அதுக்குள்ளால என்ன நடக்குன்னு யாருக்காவது தெரியுமா? காயல்பட்டணம்னு ஒரு இடம் இருக்குது தூத்துக்குடி பக்கத்தில். அந்த ஊருக்குள்ளே எவனும் போக முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் போக முடியாது. அங்கே ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்காருன்னா அது முஸ்லீமாக தான் இருக்கணும். அங்கே ஒரு அரசு ஊழியர்னா முஸ்லீமாக தான் இருக்கணும். இந்த லட்சணத்தில் இருக்குது. அங்கே கரண்ட்டுக்கு மின்சாரம் கட்டுறானா இல்லையா அது இதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. சட்டப்படி எல்லாம் நடக்குதான்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து இது முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, முறையாக அங்கே எல்லாம் வெளிப்படைத்தன்மை கிடையாது சார். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஊர்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து அதாவது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பிராமணர்கள் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்குள்ள தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா முதல்ல ஒருத்தர், அப்புறம் அதுக்கு அடுத்து, அப்புறம் அவங்க ரோட்டில் போட்டு தெருவில் போட்டு, அதெல்லாம் கோவில் தெருவாக இருக்கும், அதில் போட்டு மாட்டை வெட்ட வேண்டியது, ரத்தத்தெல்லாம் வந்து தெருவில் ஊற்ற வேண்டியது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமின் அப்படியே இடத்த காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ அவங்கள துரத்திடலாம். இப்படியே துரத்தி கடைசி இந்த தெருவு போய் அங்கே போய் போகும் பார்த்தீங்களா, அது இன்னொரு ஊருக்கோ இன்னொரு இடத்துக்கு போகிற தெருவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அடைச்சிடுறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்கள் அடைச்சி அதை வந்து முட்டு சந்தாக்கிடுவாங்க. ஏன்னா இந்த வழியாக யாரும் வரக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இது என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துறாங்க. இந்து அறளைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களே வந்து தஞ்சை மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. சாமி சிலை எல்லாம் எடுத்து தூர போடுறாங்க. தெப்பக்குளத்தெல்லாம் வந்து அவங்களுடைய விளையாட்டு மைதானமாக ஆக்கிடுறாங்க. அந்த கோயிலெல்லாம் பொழுதுபோக்கு இடமா ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. நீங்கள் தெருவை தான் அடைச்சிட்டாங்கல்ல, அதுக்கு உள்ளே போக முடியாது. ஏதாவது மிச்சம் மீதி 1-2 பேர் எங்கேயாவது ஒரு பிராமணர் அங்கே இருந்தாருன்னா அவர் அந்த வித்துட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. அது அவங்க கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல ஒரு பிராமணன் விற்றான் பாருங்க, அது வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு 2-3 மடங்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு கடைசியாக சில வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து கிளம்பிடணும்னு முடிவு எடுக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அவங்க தான் வீட்டுக்காரங்க ரேட்டு சொல்கிறது இல்லை, அவங்க சொல்கிற ரேட்டு இஷ்டம் தான் வாங்கி, இல்லைன்னா இல்லைன்னா நான் ஒன்று எனக்கு நாங்களே ஆக்கிரமிச்சிடும். இந்த லட்சணத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இங்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் அதை வந்து அதாவது துளுக்கப்பட்டிக்கு உள்ளால போய் பார்த்தாலும் சரிதான், எல்லாமே எண்ணிக்கை எகத்தப்பா இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. மேல் விசாரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அது வந்து ஒரு அரபு நாடு மாதிரியே தான் உள்ளே இருக்குது. அரபு நாட்டில் உள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு நகரத்துக்கு போகிற மாதிரி இல்லை கிராமத்துக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அதுக்குள்ளால இருக்குது. யாரும் போக முடியாது. மெயின் ரோட்டில் போகிறது பெரும்பாடு. அப்புறம் உள்ளால தெருவுக்குள்ளெல்லாம் போகும்போது போகவே முடியாது. அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அங்கே யாராக இருந்தாலும் சரி தான், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், எல்லாமே முஸ்லீம் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் ஆகிட்டு இருக்குது. இதுக்குள்ளே என்ன நடக்கும், எல்லாமே சட்டப்படி அவங்க மின்சார கட்டணம் வந்து அதிகமாகி போச்சு அப்படின்னா இந்துக்காரன் மட்டும் தானங்க போராடுறான். இந்துக்காரன் மட்டும் தான் பொது வழியில் சொல்கிறான் இந்த மாதிரி மின்சார கட்டணம் கூடி போச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறான். ஏன்னா கிறிஸ்தவனை கன்னியாகுமரி மாவட்டம் நான் சேர்ந்தவன். ஏன்னா சொந்தக்காரிலேருந்து நிறைய ஊரில் பாதி பேர் கிறிஸ்டினாக தான் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாம் பக்கத்து ஊர்லெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். எல்லா வீட்டுக்கும் போகலாம், எல்லா தெருவுக்கும் போகலாம், எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம். அவங்க வந்து இந்த மின்சார கட்டணமும் இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமாக நடக்காங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். சொன்னால் அது பெரிய தப்பு. நான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கேன். பல கிராமங்களில் நம்ம பார்க்கணும். இதிலெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக பார்க்குறான். ஏதாவது ஒரு முஸ்லீம் கிராமத்தை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி. நீங்கள் வந்து வடகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது செங்கோட்டை பக்கத்தில், தென்காசி மாவட்டத்தில். அதுக்குள்ளே இப்படிலாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கிராமத்தை நீங்கள் எடுத்து முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய கிராமத்தில் அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்கள்? இவ்வளோத்துக்கும் தமிழ்நாட்டில் 6% தான் முஸ்லீம். ஆனால் இந்த மாதிரி இந்த மின்சாரத்தை கூட்டிட்டாங்க, இல்லைன்னா கரண்ட் பில்லை கூட்டிட்டாங்க, இல்லைன்னா வந்து நிலவரியாக கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே கவலைப்பட்டதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பல இடங்களில், எல்லாரும் கிடையாது, சில நல்ல நேர்மையான தேசத்தை நேசிக்கிற முஸ்லீம்கள்லாம் இருக்காங்க. அப்துல் கலாம் மாதிரி அவங்கள விட்டுருங்க. இந்த தேச துரோக கும்பல் அது அத்தனையும் வந்து இந்த ஆதார் கார்டுன்னு ஒன்றை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கல்ல, அது கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதை நடைமுறைப்படுத்தி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தார்ல பிரதமர் நரேந்திர மோடி. ஆதார் கார்டு பேன் கார்டும் இணைக்கணும். இதுக்கு யார் எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னு நினைக்க, அவ்வளோ பேரும் முஸ்லீம்கள் தான் குரல் கொடுத்தா. பெரும்பாலான அத்தனை பேருமே முஸ்லீம்னு கிடையாது, பெரும்பாலானவே முஸ்லீம் தான் எடுத்தாங்க, குரல் கொடுத்தாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? சட்டத்துக்குள்ளே நான் வரமாட்டேங்கிறது தான். அவங்க பண்ணுற தொழில் பெரும்பாலான தொழிலுக்கு வந்து கணக்கு விளக்கே கிடையாது அதுக்கு முன்னாடி. இப்போ ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நான் வங்கியில் கணக்கு வைக்க மாட்டேன், நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த நாட்டு சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன். ஹெல்மெட் போடணுங்கிறது கோர்ட்டு உத்தரவு. எத்தனை முஸ்லீம் போடுறான்னு நீ பாருங்கள். ஒட்டுமொத்த முஸ்லீம் சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஹெல்மெட்லாம் போடுறாங்க, சட்டத்தை மதிக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அவங்கள நம்ம சகோதரர்களை வாழ்த்துவோம், அதில் தப்பே கிடையாது. அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் இது எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் நான் குல்லா போட்டால் போதும், நான் வண்டியில் போவேன். இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஊட்டியில் போய் பார்த்தாலும் சரி தான், கன்னியாகுமரியில் பார்த்தாலும் சரி தான், இல்லை இந்த மேலப்பாளையத்தில் போய் திருநெல்வேலியில் பார்த்தாலும் சரி தான், சென்னையில் பார்த்தாலும் சரி தான். பாருங்கள், போலீஸ்காரங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்கா இல்லையா? அதாவது எழுதப்படாத சட்டம். முஸ்லீம்கள் வந்து ஹெல்மெட் போடலான்னு தடுக்காது. ஆனால் இந்துக்காரங்க ஹெல்மெட் போடலான்னு தடுத்து ஃபைன் போடு. அந்த பணத்தை வாங்கி தான் வந்து உரிமை தொகை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மாத கடைசி நெருங்குக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் வரும்போது பாருங்கள், சென்னையில் முழுக்க வந்து போலீஸுக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான பணியாகவே இருக்குது. நோக்கம் வந்து பணம் ஃபைன் போடணுங்கிறத தவிர வேறு எதுவுமே இருக்காது. முன்னாடியாவது 100 ரூபா 200 வாங்கிட்டு விடுவாங்கங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. உடனே உங்களுக்கு மினிமம் 1000 ரூபா போட்டுருவாங்க. ஒரே இடத்துல நின்று ஒரு 2-3 போலீஸ்காரங்க வந்து ஒரு வரக்கூடிய வண்டி எல்லாம் ஏதாவது ஒன்றும் இருக்காதுங்க. இல்லை ஒன்றுவேல இந்த ஓரமாக மெட்ரோ ரயில் வேலை நடக்குது. என்ன செய்வான் மனுஷன்? என்ன செய்வான் நீங்களே சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து சட்ட அதாவது போக்குவரத்தை சீர் செய்யணும், ஒழுங்குபடுத்தணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஃபைன் போடணும். கவர்மெண்ட் அழுத்துது. இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓரலாக கொடுத்துருக்காரு. அவருக்கு தேவை பணம். அதுக்கு நாங்கள் வந்து பணத்தை வந்து கொடுக்கணும். அப்போ நாங்கள் ஒரு பாயிண்டில் நின்று அன்னைக்கு வந்து 100 பேரை பிடிச்சோன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வச்சு நாங்கள் வசூல் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பணும். இதுமாதிரி சென்னை முழுக்க பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க பண்ணணும். இதன் மூலமாக பல 1000 கோடிகளை அதில் கொண்டு வரணும். வந்தால் தான் வந்து உரிமை தொகையை நாங்கள் கொடுக்க முடியும். உரிமை தொகைக்கு பங்களிப்புக்கு இந்த ஃபைன் போடுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதான் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல கூட பாருங்கள், இந்துக்காரனை மட்டும்தான் பிடிச்சி வச்சு போடுவாங்க. 1-2 கிறிஸ்தவரையும் பிடிச்சி போடுவாங்க. கிறிஸ்தவன் இந்துக்காரெல்லாம் வந்து ஹெல்மெட் போடுவாங்க. பெரும்பாலும் வந்து ஹெல்மெட் போடாமல் இருக்குது, திமிரு பிடிச்சி போடாமல் எல்லா இடத்துலையும் இருப்போம். அதை விட்டுருங்க. ஆனால் நான் முஸ்லீம், அதனால் நான் குல்லா போட்டிருக்கேன், அதனால் நான் உன்னுடைய சட்டத்தை உன்னுடைய சட்டமா? ஏது நம்ம நாட்டினுடைய சட்டம் வந்து உன்னுடைய சட்டம், அதை நாங்கள் மதிப்போம். அப்போ இவனுடைய சட்டம் எது? இதை வெளிப்படையவே பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறாங்க வெளிப்படையவே, மேடையில் பொது மேடையில் பேசுகிறாங்க. இது வந்து உன்னுடைய நாடு, உன்னுடைய சட்டம், உன்னுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று மாற்றணும். இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா, எந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நாட்டில் போய் நீங்கள் குடியிருக்கிறது தானே முறை, அங்கே போய் வாழ்கிறது தானே முறை. நாடு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதை எப்படி நம்ம வந்து திமிருத்தனம்லாம் இது. இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. இது தமிழகம் முழுக்கவே இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய இந்து கோயிலை ஆக்கிரமித்து வந்து அதை முஸ்லீம் மசூதியாக கட்டி வச்சுருக்காங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் இந்து கோயில் சொத்துலெல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தா சட்டத்திட்டங்களையும் நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்கிறது இன்னொரு பக்கம். அதுவுமே இந்த வரி கட்டுறது அது இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். எங்கள் ஆட்கள் இருக்காங்க, இந்த தெருவுக்கு நீ வரக்கூடாது, எங்கள் ஆட்கள் இருக்காங்க, இந்த ஊருக்குள்ளே நீ நுழையக்கூடாது, இந்த என்ட்ரன்ஸோடு நீ பேரணும், அதுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது. யாராக இருந்தால் காயல் பட்டாங்கன்னா அப்படி தான் இருக்குது. வேணா ஒருக்கா செக் பண்ணுங்கள், யாராவது போய் ஒருக்கா அங்கே போய் எட்டி பார்த்துருவாங்க. இதை மாதிரி வச்சுருக்காங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அதை மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே போக முடியாது. நிருபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு முன்னணி ஒரு தொலைக்காட்சியில் வந்து அப்போ வேலை பார்த்தாரு. அவர் வந்து நிறைய அங்கே போனார். காயல் பட்டணத்துக்கு போயிட்டு வந்த கதையை என்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் விலாவாரியாக சொல்லிட்டு இருந்தார். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா காயல் பட்டணம் வந்து இந்த லட்சணத்தில் இருக்குது, உள்ளே விடலை. அப்புறம் அந்த தொலைக்காட்சிக்கு பேர் சொன்னவோ நம்ம தொலைக்காட்சி வாங்கன்னு இருக்காங்க. அது குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார வச்சு அவருக்கு அவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஒழிய. அவர் சொல்கிறாரு, அதாவது பெண்கள் போகிறதுக்கே தனி ரோடு, தனி தெருவில் தனி பாதை, அவங்க அது வழியாக தான் போக முடியும். என்னங்க இது? எனக்கு அது ஒரு புது உலகமாகவே தெரிஞ்சது அவர் சொன்ன கதைகள்லாம் கேட்கும்போது. இதெல்லாம் வந்து காயல் பட்டணத்தில் இருக்குதுன்னு சொன்னார். காயல் பட்டணத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் வடகரை அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய எந்த ஊருக்கு போனாலும் நான் இப்போ சொன்ன சம்பவம் இருக்குது. அப்படின்னா அங்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக என்னெல்லாம் நடக்குது. உத்தம பாளையத்துலையும் இதே கதை தான்.
அந்த இடங்களுக்கெல்லாம் தான் இப்போ என்ஐஏ வந்து அந்த ரேடார் வந்து என்ஐஏ ரேடார் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்குது. இருந்தாலும் முற்றிலுமாக இதை ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒழிக்கன்னா ஒரே ஒரு இதுதான், அண்ணாமலை தமிழகத்தின் முதலமைச்சராக 2026 வரணும். அந்த ஒரு மனிதருக்கு மேலே தான் இப்போ நம்பிக்கை இருக்குது. இந்துக்கள் வந்து இந்துவாக ஓட்டு போடணும். முஸ்லீமாக ஓட்டு போடுறான் திமுகவுக்கு, கிறிஸ்தவனா திமுகவுக்கு ஓட்டு போடுறான். சர்ச்சில் சொல்கிறத கேட்டணும், மசூதியில் சொல்கிறது கேட்டணும். இந்துக்கள் மட்டும் கட்சி ரீதியாக ஓட்டு போட்டுட்டு அலையலாம். நீங்கள் ஓட்டு போடுங்க, கடைசியில் வந்து நம்ம அன்றையரே கலத்திட்டு போயிடுவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. நாம் வந்து கட்சி ரீதியாக பிரிஞ்சு திமுகவுக்கும் இது விடுதலை சிறுத்தைக்கும் ஓட்டு போட்டுட்டு அலைஞ்சோன்னு வச்சுடுங்க. இல்லைன்னா விஜய்க்கும் ஓட்டு போட்டுட்டு திரிஞ்சோன்னு வச்சுடுங்க. நம்ம வாரிசுகள் ஒன்றும் நாசமாக போயிடும், ஒன்றும் உருப்படியாக இருக்காது. அது வந்து கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகும், இல்லைனா போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகும், இல்லைனா இந்த மதுபானத்தை குடிச்சிட்டு நாசமாக போயும், இல்லைனா இந்த மாதிரிப்பட்ட மோசமான நிலைமையில தான் எல்லாம் போயிட்டு இருக்க போகுது. இந்துவாக கூட வாழ முடியாது. வாழ முடியாத சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கார். இந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். இந்த திராவிடிய மாடல் ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு நமக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம முன்னோர்கள்லாம் போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, செக்கு எழுதாங்க, கல் உடைச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த கொள்ளை கும்பலை எதிர்த்து நம்ம போராட வேண்டியது இருக்குது. போராடுறதுக்கு நம்ம தெருவுக்கு வந்தே ஆகணும், போராடியே ஆகணும், ஒருங்கிணைந்தே ஆகணும், இந்துக்கள் ஒன்றா சேர்ந்தே ஆகணும். எப்படி மகாராஷ்டிராவில் இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த களவாணி கூட்டத்தை வந்து அப்புறப்படுத்தினாங்களோ, எப்படி வந்து ஆந்திராவில் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேச துரோக கும்பல், இந்து விரோத கும்பல் எல்லாம் காலி பண்ணாங்களோ, அதேமாதிரி தமிழகத்தில் நம்ம பண்ணியே தீரணும். இல்லைன்னா நம்ம அடுத்த தலைமுறை வந்து இந்துவாக வாழாது, நேர்மையாக வாழ முடியாத நிலைமைக்கு போயிடும். இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக தான் மாறுவாங்க. அதுக்குடைய எல்லா இதையும் செய்துட்டு இருக்காங்க. நிச்சயம் இன்றிலிருந்தே நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நன்றி, வணக்கம்.